அத்தியாயம் 1. கிழக்கை வெளுப்பாக்க ஆதவன் வானில் நடைப்பயணம் செய்ய வேண்டிய நேரம் நெருங்கிவிட வானத்து வாசலில் கால் வைத்து கதிரவன் காத்திருக்கும் அதிகாலை 4 மணிக்கு குழலின் இனிமை போல் ஒலித்த மழலையின் சினுங்கல் ஒளியில் கண் விழித்தாள் ஆழினி. கண்களை கசக்கியபடியே மெத்தையிலிருந்து மெதுவாக எழுந்து குழந்தை படுத்திருந்த தொட்டில் அருகில் வந்த ஆழி தூக்கத்தில் சினுங்கும் அந்த குட்டி தேவதையின் பட்டு கன்னத்தை மெதுவாக வருடி அப்படியே குழந்தையை தன் 2 கைகளில் அள்ளிக்கொள்ள அவளின் ஸ்பரிசத்திலும் உடல் சூட்டிலும் தன்னை தூக்கியது யார் என்று உணர்ந்த குழந்தை சினுங்களை நிறுத்திவிட்டு தூக்கத்தில் சிரித்தபடி வழக்கம் போல் மீண்டும் தன் தூக்கத்தை தொடர அந்த மழலை சிரிப்பில் மயங்கி மென்மையாக சிரித்தாள் ஆழினி. வர வர உன் குறும்புக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு குட்டி பாப்பா. தினமும் இப்படி அழுது என்னை எழுப்பி விட்டுட்டு நான் உன்னை தூக்கின உடனே அழுகைய ஸ்டாப் பண்ணிட்டு நீ மறுபடியும் தூங்குற. இதெல்லாம் ரொம்ப வன்முறை பாப்பா, டூ மச் என்று சிரித்தபடியே தூங்கும் குழந்தையிடம் அதை பற்றியே புகார் செய்தவள் மெத்தையில் தன் அருகிலேயே குழந்தையை படுக்க வைத்து போர்வையால் தங்கள் இருவரை மூடிக்கொண்டு மெதுவாக குழந்தையை தட்டி கொடுத்தபடியே அவளும் தூங்கி போனாள். காலை 8 மணிக்கு குளித்து முடித்து குழந்தைக்கான உணவை ஆழி தயார் செய்து கொண்டிருக்க அவள் அருகில் வந்து நின்றான் ஆதவ். எத்தனை முறை சொல்றது, இதையெல்லாம் நீ செய்யாத, நான் பாத்துக்கிறேன், நீ கேட்கவே மாட்டியா என்று எரிந்து விழுந்த ஆதவை திரும்பி ஏற இறங்க ஒரு பார்வை பார்த்த ஆழி மீண்டும் குழந்தைக்காக கஞ்சியை எடுத்து கிண்ணத்தில் ஊற்றும் வேலையை பார்த்தாள். ஹலோ, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், நான் சொல்றத கேட்க கூடாதுன்னு ஒரு முடிவோட இருக்கல்ல நீ என்று கத்தியவன் குழந்தை உண்ணும் பதத்தில் இருந்து கஞ்சியை கிண்ணத்தில் போட்டு அவன் முன் நீட்டி புருவம் உயர்த்தி பார்வையில் குழந்தையை காட்டி ஏதோ சமிக்கை செய்தாள். ஆதவுக்கு அவள் செய்கையின் அர்த்தம் விளங்கியது போலும். என்ன, எங்க உன் பொண்ணுக்கு இதை ஊட்டி விட்டு காட்டு பார்க்கலான்னு சவால் விடுறியா? அவ என் பொண்ணு, நான் ஊட்டி விட்டா வழக்கத்தை விட இன்னும் நிறைய சாப்பிடுவா. நீ இன்னொரு கிண்ண கஞ்சி எடுத்து வை என்று கெத்தாக சொல்லிவிட்டு குழந்தை அருகில் சென்றான். ஆழியோ, போங்க சார் போங்க, ஒரு கிண்ணம் இல்ல, ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் அவ வாங்கிடட்டும், நான் என் ஒரு பக்கத்து மீசை எடுத்துக்கிறேன் என்று தனக்குள் சிரித்தபடி குழந்தையிடம் வந்தாள். ஆழினி கீழுதட்டை கடித்து வந்த சிரிப்பை அடக்கி கொண்டிருக்க ஆதவ் கஞ்சி கிண்ணத்தை கையில் வைத்துக் கொண்டு திருட்டு மொழி முழித்துக் கொண்டிருந்தார். என்ன சார், பொண்ணுக்கு? அதான் சார், உங்க பொண்ணுக்கு ஓட்டி முடிச்சிட்டீங்களா என்று உங்க பொண்ணு என்ற வார்த்தையை அழுத்தி சொல்லி அடுத்த கிண்ணம் எடுத்துட்டு வரவா என்று ஆழினி அவனை கிண்டலடிக்க ஆதவ் அவளை தீயாக முறைத்தான். ஹலோ, என்ன கிண்டலா? நீ வேணும்னே கஞ்சிய சூடா கொடுத்திருக்க, அதான் அது கொஞ்சம் சூடு கம்மியாகட்டும்னு வெயிட் பண்ற என்று அண்ட புழுகு புழுக ஆழினி சட்டென எழுந்து வந்து ஒரு ஸ்பூன் கஞ்சியை எடுத்து குழந்தை வாயருகே கொண்டு செல்ல குழந்தை ஆவென்று வாயை திறந்து அதை வாங்கி கொள்ள ஆதவ் கண்கள் வெளியே வந்து விடும்படி முழித்துக் கொண்டிருந்தான். அட ஃப்ராடு குட்டி, உன்னை பெத்த அப்பன்னா 1/2 மணி நேரமா போராடிட்டு இருந்த, 1/2 இன்ச் கூட வாயை திறக்க மாட்டேன்னு அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இப்போ அவளுக்கு மட்டும் அண்டா அளவுக்கு வாயை திறந்து காட்டிட்டு இருக்க நீ. யூட்டு நிலா என்று மானசீகமாக மகளிடம் சண்டை போட்டு கொண்டிருக்க ஆழினி அவன் முகத்துக்கு முன் விரல் கொண்டு சொடக்கிட்டு, கஞ்சி எல்லாம் சூடு கரெக்டா தான் இருக்கு, இப்ப ஊட்டுங்க என்றவள் அங்கிருந்து டேபிளில் சாய்ந்து கைகளை கட்டியபடி நின்று நக்கலாக அவனை பார்த்து கொண்டிருந்தாள். எல்லாம் என் நேரம், எனக்கு வந்ததும் சரியில்லை, நான் வர வச்சதும் சரியில்லை, காலையில யார் முகத்துல முழிச்சேன்னு தெரியல, நாள் ஆரம்பமே பல்பு வாங்கி பிரகாசமா இருக்கு என்று புலம்பியவன் வராத போனை எடுத்து, ஹலோ, ஆமா நான் ஆதவ் தான் பேசுறேன், என்ன உடனே வரணுமா, ரொம்ப அவசரமா? சரி சரி, இதோ கிளம்பிட்டேன் என்று எழுந்தவன், எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேலை வந்துடுச்சு, அதான் போறேன், கஞ்சி மட்டும் சூடு இல்லாம இருந்திருந்தா இந்நேரம் நான் நிலாக்க ஊட்டி இருப்பேன், நீ வேணும்னு தானே இப்படி செஞ்ச, நான் நாளைக்கு பாத்துக்கிறேன் என்றவன் கிட்டத்தட்ட அங்கிருந்து ஓடியிருந்தான். ஆதவ் ஓடுவதை பார்த்து ஆழி, போன் வயர் பிஞ்சு 1 வாரம் ஆகுது மிஸ்டர் பன்னிக்குட்டி ராமசாமி என்று சத்தமாக சொல்லி சிரிக்க
அவள் சிரிப்பதை பார்த்த குழந்தைக்கு என்ன புரிந்ததோ, குட்டி குட்டியாக முளைத்திருந்த தன் பால் பற்கள் தெரிய கெக்க பெக்க என்று சிரிக்க, ஆழினி நிலாவை தூக்கி தன் இடுப்பில் வைத்து கொண்டு, பாருடா பாப்பா, உங்க அப்பாவா மீசையில மண்ணு ஒட்டாத மாதிரி எப்படி கெத்த மெயின்டைன் பண்ணிட்டு போறாரு என்று மீண்டும் சிரிக்க, நிலாவும் தன் பட்டுக்கண்ணத்தில் குழி விழுக அழகாக சிரித்தாள். நடந்ததையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஆதவின் தாய் வெண்மதி, என்னம்மா ஆழி, வழக்கம் போல இன்னைக்கு உங்களுக்குள்ள நடந்த வாய்க்கா சண்டையில நீதான் ஜெயிச்ச போல. என் புள்ள இப்படி தலை திரிக்க ஓடிட்டு இருக்கா. பின்ன என்ன மதிமா, எப்ப பாரு என்கிட்ட கத்திட்டே இருந்தா நானும் எத்தனை நாள் தான் சும்மா இருக்கிறது. ஆனா மா, இன்னைக்கு நான் ஒன்னும் பண்ணல. என் பாப்பு குட்டி என் சார்பா அவரை நல்லா வச்சு செஞ்சுட்டா என்று நடந்ததை சொல்லி சிரிக்க, வெண்மதி அவள் சிரிப்பை ரசித்தபடியே அவள் எதிரில் அமர்ந்தார். நானும் பார்த்தேன் ஆழி. பொதுவா சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளைங்க அப்பா மேலதான் அதிகம் பாசமா இருக்கும்னு. ஆனா நிலா விஷயத்துல அப்படியே உள்டா, இவ அம்மா மேல உயிரா இருக்கா என்றதுதான். அதுவரை சிரித்து கொண்டிருந்த ஆழியின் முகம் சடுதியில் வாடிவிட அதை வெண்மதியும் கவனித்து விட்டார். மா, நான் உங்களுக்கு டிஃபன் எடுத்துட்டு வரேன் என்றபடி ஆழி அங்கிருந்து எழுந்து சென்று விட, வெண்மதியின் மனது மகனையும் பேத்தியையும் நினைத்து கவலை கொண்டது. இங்கு சீக்கிரமே ஆபீஸ் வந்த ஆதவை பார்த்து புருவம் சுருக்கிய அவன் நண்பன் முகில், என்னடா இது அதிசயம், மணி இன்னும் 9 கூட ஆகல, அதுக்குள்ள ஆபீஸ் வந்துட்ட. என்ன பின்னாடி நாய் எதுவும் துரத்துச்சா என்ன? அதுக்கு பயந்து வேகமா ஓடியே ஆபீஸ் வந்துட்டியா என்று அவனை கிண்டல் அடிக்க, ஆதவ் அவனை கண்களை சுருக்கி முறைத்தான். ஏண்டா கேட்க மாட்டேன்? அங்க நான் பெத்ததும் என்ன மதிக்க மாட்டேங்குது, இங்க நீயும் ஒரு பாசன மதிக்க மாட்டேங்கிற. எல்லாம் என் நேரண்டா. நான் ஒன்னும் நாய்க்கு பயந்து ஓடி வரல. ஒரு பேய் முன்னாடி ஒரு குட்டி வில்லியால என் மான காத்துல பறக்க விட்டா போதும்னு ஓடி வந்த என்று தலையில் கை வைத்து கொண்டான். டேய், என்னடா உளற? நிலா உன்ன மதிக்கலையா? டேய், அவ குழந்தடா, இன்னும் பேச்சு கூட வராத குட்டி பாப்பா, உன்னை என்னடா செஞ்சா என்று முகிலை பாவமாக பார்த்த ஆதவ் காலையில் நடந்ததை சொல்ல முகில் வயிற்றை பிடித்து கொண்டு விழுந்து விழுந்து சிரித்தான். மரண பங்கம்டா ஆதவ், நிலா உன்னை நல்லா வச்சு செஞ்சுட்டா என்று மீண்டும் சிரித்தான். ஏண்டா, உனக்குதான் ஆழிய தவிர்த்து வேற யார் ஊட்டினாலும் நிலா சாப்பிட மாட்டான்னு தெரியுமில்ல, அப்புறம் என்ன வெண்ணைக்கு நீ வீரவசனெல்லாம் பேசின? ஒழுங்கா காலையில எழுந்தியா, தட்டுல போட்டதை முழுங்கினியா, ஆபீஸ் வந்தியான்னு இல்லாம உனக்கு ஏன் இந்த வெட்டி வேலை? அதான் ஆழி இருக்கல்ல, அப்புறம் என்ன? இன்னும் எத்தனை நாளைக்கு என்று வறண்டு வந்த ஆதவ் குரலை கேட்ட முகில் ஆதவ் முகத்தை பார்க்க அது வாடி இருந்தது. என்னாச்சு ஆதவ், இது ப்ராப்ளமா? இப்ப ப்ராப்ளம் இல்ல, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் ப்ராப்ளம் வரும் முகில். நிலா அவகிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கா. அவ இல்லாம சாப்பிட மாட்டேங்கிறா, தூங்க மாட்டேங்கிறா. இவ்வளவு எப்பவும் அவளை தூக்கி வச்சுட்டே சுத்திட்டு இருக்கா. அதுதான் பயமா இருக்கு. நாளைக்கு அவ இல்லாம போயிட்டா என் பொண்ணுக்கு எப்படி வலிக்கும்? பாவம், அவ ரொம்ப ஏங்கி போயிடுவாளே முகில். என்னடா உளற? ஆழி ஏன் போக போறா? அவளும் நிலா மேல உயிரா இருக்கா. அப்படியெல்லாம் போயிட மாட்டான். நீ தேவையில்லாம பயப்படுற. இல்ல முகில், அதுதான் நிஜம். இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் அவ வீட்டை விட்டு போயிடுவா. அப்புறம் நிலா என்றவன் கண்கள் கலங்கிவிட முகில் அவன் தோளை ஆதரவாக அழுத்தினான். ஆழி வீட்டை விட்டு நிலாவை விட்டு போகாம உங்க கூடவே இருக்க வைக்க உன்னால முடியும். ஆனா நீதான் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்க. நீ ஏன் உங்க அம்மா சொன்னதை பத்தி யோசிச்சு பார்க்க கூடாது என்றவனை முறைத்தான் ஆதவ். பிளீஸ் முகில், தயவு செஞ்சு அதை பத்தி பேசாத. அது நடக்காது. இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் அவளோட வழியில போயிடுவான். நான் ஏன் வழியில, இதுல எந்த மாற்றமும் இல்லை என்று தன் முடிவை முடிவாக சொல்லிவிட முகில் என்ன செய்வதென்று புரியாமல் நின்றான். இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? என்ன சொன்னாலும் இந்த பக்கிக்கு புரியவே மாட்டேங்குது. சரி, இந்த ஆம்பளையர்ம கிட்ட பேசி ஒரு டேஷுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு அந்த பொம்பளை குட்டி சத்தம் ஆழி கிட்ட பேசினா அது எப்ப இருந்து இந்த வேலை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னு என்னையே கலாச்சு விடுது. இதுல வெண்மதி அம்மா வேற அடிக்கடி போன் பண்ணி என்னாச்சு என்னாச்சுன்னு கிரிக்கெட் கமெண்ட்ரி மாதிரி நொடிக்கு நொடி அப்டேட் கேக்குறாங்க. நான் என்னதான் செய்யறது? விட்டா இவனுங்க 3 பேரும் சேர்ந்து என்ன கிறுக்காக்கி விட்டுடுவாங்க போலயே. முருகா,
தயவு செஞ்சு உன் புள்ளைய இந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து காப்பாத்து என்று கடவுளை வேண்டிக் கொண்டான். மறுநாள் காலை வழக்கம் போல் ஆழி குழந்தைக்கு காலை உணவை ஊட்டி கொண்டிருக்க அவளை பார்த்தும் பார்க்காத மாதிரியே அமைதியாக பூரியை தொண்டையில் இறக்கிக் கொண்டிருந்தான் ஆதவ். அவன் அமைதியின் காரணம் புரிந்த ஆழி உள்ளுக்குள் சிரித்தபடியே குழந்தைக்கு உணவை ஊட்டி முடித்த வேளை அவள் போன் சினுங்கியது. அவள் போனை எடுத்து பார்க்க அதில் பிரைவேட் நம்பர் என்று வந்தது. யாராக இருக்கும் என்று யோசித்தபடியே அவள் போனை அட்டன் செய்து காதில் வைத்து ஹலோ என்றதும் கால் கட்டாகிவிட்டது. ஆழி போன் டேபிள் மீது வைத்துவிட்டு 2 அடி நகர போன் மீண்டும் ஒலித்தது. இந்த முறையும் பிரைவேட் நம்பர் என்று காட்ட அட்டன் செய்து ஹலோ யாருங்க அது, போன் பண்ணிட்டு ஏன் பேச மாட்டேங்கிறீங்க என்று சற்று சத்தமாக கேட்க ஆதவ் திரும்பி அவளை பார்த்து புருவம் உயர்த்தி என்ன என்பது போல கேட்க ஆழி இதழ் பிதுங்கி தெரியல என்று செய்கை செய்து ஹலோ யார் அது என்றால் மீண்டும். இப்ப நான் யாருன்னு உனக்கு தெரியாது மிஸ் ஆழினி, பட் கண்டிப்பா நீ என்ன தெரிஞ்சுக்கும் நேரம் வரும். அதுவரை எவ்வளோ ஹாப்பியா இருக்க முடியுமோ அவ்வளோ ஹாப்பியா இருந்துக்கோ. பிகாஸ் இதுக்கப்புறம் உனக்கு அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது என்று கொடூரமாக சிரித்தவன் போனை கட் செய்துவிட ஆழி திரும்பி ஆதவை முறைத்து பார்த்தால் தீயாக. ஹே, இப்ப எதுக்கு என்ன இப்படி முறைச்சிட்டு இருக்க நீ? முறைக்காம நீங்க பண்ண வேலைக்கு உங்களுக்கு ஆரத்தி சுத்துவாங்களாக்கும். என்ன விளையாட்டு இது? இதெல்லாம் சுத்தமா சரியில்லை. இன்னொரு வாட்டி இப்படி பண்ணீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் ஆமா என்று கத்திக்கொண்டே ஆதவை நன்றாக முறைத்து விட்டு ஆழி செல்ல ஏய் எதுக்கு பண்ணி என்ன திட்டிட்டு போற, அதை சொல்லிட்டு போ என்று கத்த அவள் அந்த வார்த்தைகள் கேட்காத தூரம் சென்றிருந்தாள். எதுக்கு நான் சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்லாமையே போறாளே என்று மைண்ட் வாய்ஸில் புலம்பியபடியே ஆபீஸுக்கு சென்றான் ஆதவ். அத்தியாயம் 2. காலையிலேயே ஆதவ் அரைக்க பறக்க அவசரமாக ஆபீஸ் கிளம்பிக் கொண்டிருக்க ஆழி அவனுக்கான டிஃபனை டேபிள் மீது எடுத்து வைப்பதை பார்த்தான். எனக்கு டிஃபன் வேணாம், இன்னைக்கு முக்கியமான கான்ட்ராக்ட் வேணும், அதுக்கு டிசைன் ஃபைனல் பண்ணணும், நான் சீக்கிரம் போகணும். என்ன ஆதவ், சாப்பிட எவ்வளவு நேரம் ஆக போகுது, 2 வாய் சாப்பிட்டுட்டு போடா என்ற வெண்மதி தோளில் கை போட்டு மெதுவாக அணைத்த ஆதவ், ரொம்ப முக்கியமான வேலைமா, சீக்கிரம் போகணும், சாமி கிட்ட எல்லாம் நல்லபடி நடக்கணும்னு அப்ளிகேஷன் போட்டு வைங்க என்று சிரித்தபடியே திரும்பி ஆழியை பார்த்தான். நீ செய்ய மாட்டேன்னு தெரியும், உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு தெரியும், இருந்தாலும் கேக்குற, இந்த கான்ட்ராக்ட் நல்லபடி முடிஞ்சு நம்ம கம்பெனிக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு வேண்டிக்க என்றவனை சட்டென திரும்பி பார்த்த ஆழினி, எனக்குன்னு வரும்போதுதான் எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறதில்ல, மத்தவங்களுக்காக உங்களுக்காக உங்க கம்பெனி டீல் நல்லா நடக்கணும்னு நான் கண்டிப்பா வேண்டிக்கிறேன் என்றவள், அது நம்ம கம்பெனி இல்ல உன்னோட கம்பெனி என்பதை சொல்லாமல் சொல்ல ஆதவ் இழுத்து மூச்சு விட்டவன் தேங்க்ஸ் என்று 2 அடி நகர்ந்து, வெளியே எங்கேயும் போறியா, காலையிலே ரெடியாகி இருக்க என்று கேட்டான். ஆமா, ஹாஸ்பிட்டல் போறோம், பாப்பாக்கு வேக்சின் போடணும். நீ எப்படி போவ, நான் ஆபீஸ் போயிட்டு கார் அனுப்பவா? இல்ல வேணாம், நான் கேப் புக் பண்ணிக்கிறேன் என்றவள் அருகில் வந்த ஆதவ் தன் பர்ஸில் இருந்து பணத்தை எடுத்து ஆழியிடம் நீட்டினான். இல்ல என்கிட்ட இருக்கு பரவாயில்ல என்றவள் கையில் பணத்தை வலுக்கட்டாயமாக திணித்து, இன்னைக்கு தேதி 1, இது உன்னோட இந்த மாச சம்பளம் என்று அழுத்தி சொல்ல ஆழி ஒரு நிமிடம் அவனை இமைக்காமல் பார்த்தவள் தன் நெஞ்சின் மீது கை வைத்து அழுத்தியபடி கண்களை மூடி ஆழமாக மூச்செடுத்து தேங்க்ஸ் என்று அந்த பணத்தை வாங்கி பார்த்தவள், எதுக்கு இவ்ளோ என்று கேட்க, நீ குழந்தைய பாத்துக்க மட்டும்தான் இங்க வந்த, ஆனா இப்ப சமைக்கிறதுல இருந்து வீட்டு பொறுப்பு எல்லாத்தையும் நீதானே பாத்துட்டு இருக்க, அதான் என்று ஆதவை நிமிர்ந்து பார்த்த ஆழி சரி என்று லேசாக தலையாட்டியவள் அடுத்து ஒரு நிமிடம் கூட அவன் முன் நிற்காமல் அமைதியாக அங்கிருந்து செல்ல வெண்மதிக்கு ஐயோ என்றாகிவிட்டது. டே ஆதவ், ஏண்டா இப்படி செய்யற அவ என்று அவர் ஏதோ சொல்ல வர ஆதவ் போதும் என்பது போல் கை காட்டினான். பிளீஸ்மா பிளீஸ், நீங்க நினைக்கிற மாதிரி இங்க ஒன்னும் நடக்க போறதில்ல, தேவையில்லாம எதுவும் யோசிச்சு அப்புறம் அது நடக்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க என்று விட்டு வெளியே சென்றான். ஆதவ் பரபரப்பாக வேலை பார்த்து கொண்டிருக்க முகில் சூடான டீயை அவன் முன் வைத்தான். டே ஆதவ், இந்த டீயை குடிச்சிட்டு வேலையை பாரு, மணி 12 ஆகுது,
காலையில கூட ஒன்னும் சாப்பிடல என்றவனை சட்டென திரும்பி பார்த்த ஆதவ், நான் காலையில சாப்பிடலன்னு உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்க, முகில், ஐயையோ மாட்டிக்கிட்டனே என்று நாக்கை கடித்துக் கொள்ள ஆதவ் அவன் அருகில் வந்தான். அம்மா போன் பண்ணாங்களா என்று கேட்க, முகில் ஆமாம் என்று தலையாட்டினான். என்று இழுத்து மூச்செடுத்த ஆதவ், அப்ப நான் சாப்பிடாதது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் நடந்தது உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அம்மா சொன்னாங்க. நீ ஏன்டா இப்படி இருக்க? ஆழிக்கு என்னடா குறை? ஏன் நீ அவளை விட்டு தள்ளி தள்ளி போற? நீதான் இப்படின்னா அந்த பொண்ணு உனக்கும் மேல இருக்கு. உங்க 2 பேரையும் என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியல. இங்க பாரு முகில், எங்க 2 பேருக்கு நடுவுல இதுவரை ஒன்னும் இல்ல, இனியும் இருக்காது. எங்களுக்கு நடுவுல ஏதாவது இருக்குன்னா அது நிலா மட்டும்தான். Other than that, there is nothing between us. அதான் ஏன்னு கேக்குறேன். அவ ஒன்னும் நீ கொடுக்கற சம்பளத்துக்காக உன் வீட்டுல இல்ல. அவ ஒரு இன்டீரியர் டிசைனர். நீ சம்பளம் தந்துதான் அவ பொழப்பு ஓடணும்னு இல்ல, அது உனக்கே தெரியும். அப்படி இருந்தும் அந்த பொண்ணு உன் வீட்டுல எதுக்காக வேலை பாக்குதுன்னு உனக்கு நல்லா தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஆழி பார்க்க நல்ல பொண்ணாதான் தெரியுது. நிலா மேல பாசமா உயிரா இருக்கு. இதுக்கு மேல என்னதான் வேணும் உனக்கு? ஏன் இப்படி பிடிவாதம் பண்ற? என்னதாண்டா காரணம் என்று கண்கள் சுருக்கி கேட்க, முகிலை நிமிர்ந்து பாராமல் ஆஷா என்று அது வறண்ட குரலில் சொல்ல, முகில் அடுத்து என்ன சொல்வதென்று புரியாமல் நின்றான். ஆதவ்கார் காற்றை விட வேகமாக பறக்க அவன் இதயம் தாறுமாறாக துடித்துக் கொண்டிருந்தது. ஆதவின் தொழில்முறை எதிரி ஒருவன் ஆதவுக்கு இப்போது கிடைத்திருக்கும் கான்ட்ராக்டுக்கு போட்டி போட்டு தோற்று போக அவன் மொத்த கோபமும் ஆதவ் மேல் திரும்பியது. ஆதவிடமிருந்து எப்படியும் அந்த கான்ட்ராக்டை கைப்பற்ற நினைத்தவன் ஹாஸ்பிட்டல் சென்ற ஆழி மற்றும் குழந்தை நிலாவை கடத்தியிருந்தான். ஆபீஸில் வேலை பார்த்து கொண்டிருந்த ஆதவ் போன் அடிக்க எடுத்து காதில் வைத்தவன் சட்டென இருக்கையில் இருந்து எழுந்து நின்றான். டேய், நீ சொன்ன மாதிரியே நான் செய்யறேன். கான்ட்ராக்ட நீயே எடுத்துக்கோ, பட் அவங்கள ஒன்னும் செஞ்சிடாத என்று ஆதவ் கத்த, தட்ஸ் குட் ஆதவ். இந்த அறிவு உனக்கு முதல்லயே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். எனக்கும் கடத்துற வேலை மிச்சமாகி இருக்கும் என்றவன் மயக்கத்தில் இருந்த ஆழியை பார்த்து, ஆனாலும் பரவாயில்ல, இந்த கடத்தல் வர்த்து தான் என்றவன் அடுத்து சொன்ன வார்த்தையில் ஆதவின் ரத்தம் கொதித்தது. ஒன்னு சொல்லியே ஆகணும் ஆதவ், இந்த பொண்ணு செமையா இருக்கா பா, என்ன அழகுடா இவ. ஆமா, யார் அந்த பொண்ணு? எங்க ஆளுங்க ஒழுங்கா உன் பொண்ணை கொடுத்துட்டு இவளை போக சொல்லியும் கேட்காம அவங்க கிட்ட இருந்து உன் பொண்ணை காப்பாத்த ரொம்ப தான் ட்ரை பண்ணிருக்கா. வேற வழி இல்லாம எங்க ஆளுங்க அவளுக்கு போதை மருந்து இன்ஜெக்ட் பண்ணி அவளையும் சேர்த்து தூக்கிட்டு வந்துட்டாங்க என்று வக்ரமாக சிரித்தான். இப்ப கூட பாரு, அவ்வளோ போதையிலையும் உன் பொண்ணை இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. எனக்கு ஆசையா இருக்கு ஆதவ், உன் பொண்ணு இருக்கிற இடத்துல நான் இருக்கணும்னு என்று சொல்ல ஆதவ் கைகள் இறுக்கியது. டேய், இன்னொரு வார்த்தை அவளை பத்தி பேசுன என்று கர்ஜிக்க, பேசுனா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ என்று நக்கலாக சிரித்தவன், உனக்கு இன்னும் 1 hour தான் டைம். அதுக்குள்ள கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட் என் பேருக்கு மாறி அந்த பேப்பர்ஸ் என் கைக்கு வந்தாகணும். இல்ல முதல்ல உன் அருமை குழந்தை உயிர் போகும். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பொண்ணு என்று வக்ரமாக சிரிக்க ஆதவின் கோபம் எல்லை கடந்தது. குழந்தை நிலாவுக்கு எதுவும் ஆகிவிடுமோ என்று எந்த அளவு அவன் மனம் பதறியதோ அதே அளவு ஆழிக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்று பதறியது. அவன் நினைச்சிருந்தா குழந்தைய அவனுங்க கிட்ட கொடுத்துட்டு தன்னை காப்பாத்திட்டு இருந்திருக்கலாம். ஆனா இப்ப அவ உயிரோட சேர்த்து என்றவனுக்கு அந்த கடத்தல்காரன் சொன்னதை நினைத்து பார்க்க கூட உள்ளம் நடுங்கியது. கடவுளே, அவங்க 2 பேருக்கும் எதுவும் ஆகிடக்கூடாது பிளீஸ் என்று வேண்டியவனுக்கு அந்த கடத்தல்காரன் ஆழியை பற்றி சொன்னது நினைவு வர கோபத்தில் அவன் கண்கள் சிவந்தது. அந்த கோபம் அவன் கைகளில் பிரதிபலிக்க கார் காற்றை கிழித்துக் கொண்டு பறந்தது. இங்கு போதை மயக்கத்தில் இருந்த ஆழி நிலாவை தன் நெஞ்சோடு சேர்த்து இறுக்கி பிடித்திருக்க, ஆழி நெஞ்சில் சாய்ந்திருந்த நிலா தான் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறோம் என்று உணர்ந்து அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். இருவரையும் கடத்தியவன் ஆழி அருகில் வந்து அவளையே விழுங்குவது போல் பார்த்து, டேய்,
இதுவரை நீங்க செஞ்ச வேலையில உருப்படியான வேலை இதுதான்டா. ஆளு செமையா இருக்கான். அந்த ஆதவ் கொடுத்து வச்சவன் தான் என்றபடியே ஆழி கன்னத்தில் கை வைக்க போக கிரீச் என்ற சத்தத்துடன் வேகமாக வந்து நின்றது ஆதவ் கார். அங்கு சென்ற ஆதவ் கண்ணில் முதலில் பட்டது கண்கள் சொருகிய நிலையில் தலை நிலையில்லாமல் அப்படியும் இப்படியும் ஆடிக்கொண்டிருக்க, அவ்வளவு போதையிலும் நிலாவை தன் நெஞ்சோடு சேர்த்து இறுக்கி பிடித்த ஆழினிதான். இப்ப ஆழிக்கு எப்படி இருக்கு என்ற முகிலை நிமிர்ந்து பார்த்த ஆதவ் கண்கள் லேசாக கலங்கி இருந்தது. ரொம்ப ஹெவி டோஸ் ட்ரக் இவளுக்கு இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்கடா. இவ கண்ணு முழிக்கவே எப்படியும் இன்னும் 2 நாள் ஆகும்னு டாக்டர் சொன்னாங்க என்றவன் குரல் கலங்கி இருந்தது. ஆழிக்கு ஒன்னும் ஆகாது ஆதவ், ஷி வில் பி ஆல் ரைட். ஆதவ் லேசாக தலையை ஆட்டியவன், அவனுங்க என்று கேட்க, ஆல் செட், நீ ஃப்ரீயா விடு, நான் பாத்துக்கிறேன், நீ இவ்வளவு கவனி, அதுதான் இப்ப முக்கியம். யூனோ முகில், அவனுக்கு தேவை நிலாதான். பாப்பாவை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்றதுதான் அவன் பிளான். இவன் நினைச்சிருந்தா தப்பிச்சு போயிருக்கலாம். பட் என்று மயக்கத்தில் படுத்திருந்த ஆழியை பார்த்தவன், ஏண்டா இவ போகல என்று அவளை பார்த்து கொண்டே கேட்க, லேசாக சிரித்தான் முகில். இத நீ அவகிட்டதான் கேட்கணும். மயக்கம் தெளிஞ்சதும் கேளு. இப்ப நான் கிளம்புறேன். அவனுங்களுக்கு கொஞ்சம் என் கையால வெளுத்தோதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். நான் வரேன் என்ற முகில் அங்கிருந்து செல்ல, ஆதவ் நடந்ததை நினைத்து பார்த்து கொண்டிருந்தான். ஆழி நிலா கடத்தல் பற்றி ஆதவ் முகிலிடம் சொல்ல, முகில் ஆதவ் சொன்ன இடத்தில் அவனின் ஆட்களை குவித்து விட்டான். ஆதவ் அங்கு வந்தவுடன் அந்த கடத்தல்காரன் டாக்குமெண்டை வாங்க ஆசையாக முன்னே வர, பாவம் அவனுக்கு கபாலம் பிளந்து ரத்தம் தான் வந்தது. ஆதவ் அவன் கழுத்தில் அடித்த ஒரு அடியில் அந்த 6 அடி எருமை ஐயோ என்று அலறியபடி அப்படியே தரை முட்டி போட்டு உட்கார்ந்து விட, அவனின் அடியாட்கள் ஆதவ் நோக்கி வர, முகில் ஏற்பாடு செய்திருந்த ஆட்கள் அவன் ஆட்களை அடித்து நொறுக்கினர். ஆதவ் அங்கிருந்த ஒரு இரும்பு ராடை எடுத்து திரும்பி ஆழியை ஒரு பார்வை பார்த்து விட்டு, இந்த வால் தானடா அவளை தப்பா பேசிச்சு என்று ராடால் வாயில் ஒன்று வைக்க, அவன் மொத்த பல்லும் கொத்தாக வெளியில் வந்து கொட்டியது. அடுத்து அவன் மண்டை உடைந்து சண்டை முடித்து ஆழியையும் குழந்தையையும் தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டல் வந்து விட்டான் ஆதவ். ஆழியையே பார்த்து கொண்டிருந்த ஆதவுக்கு மதியம் முகில் பேசியது மனதில் ஓடியது. ஆதவ் ஆஷா என்று சொல்ல, டேய் என்னடா பேசுற நீ? ஓகே, நான் ஒத்துக்கிறேன், ஆஷா உன் ஒய்ஃப், நிலாவோட அம்மா, உனக்கு அவங்கள பிடிக்கும் தான். பட் அதுக்கு என்னடா பண்ண முடியும்? உனக்கு அவங்களுக்கும் வாழ்க்கை தொடங்கும் முன்னையே தலையெழுத்து, எல்லாம் முடிஞ்சு போச்சு. கல்யாணம் முடிஞ்சு 1 வாரம் தான் நீங்க ஒன்னா இருந்தீங்க. அப்புறம் வேலை விஷயம் வெளியூர் போன நீ அவங்க டெலிவரிக்கு தான் திரும்பி வந்த. ஆனா அந்த மகராசி என்று பழைய நினைவில் மனம் கலங்கிய முகில் இழுத்து மூச்சு விட்டு, அவங்கதான் இப்ப உயிரோட இல்லையே ஆதவ். இன்ஃபேக்ட் ஆஷாவோட உயிர் இப்ப ஆழிக்கிட்ட தான் இருக்குது, அத நீ மறந்துடாத என்ற முகிலின் வார்த்தைகள் ஆதவ் காதுகளில் மீண்டும் மீண்டும் ஒலிக்க, அவன் காதை இறுக்கி மூடிக்கொண்டான். 2 நாட்கள் கழித்து மருந்தின் வீரியம் குறைந்து அன்று காலைதான் ஆழினி வீடு திரும்பியிருந்தாள். காலை உணவை ஆதவ் அவள் முன் நீட்ட, இன்னமும் அவளால் கை கால்களை சரியாக அசைக்க முடியாமல் இருக்க, ஆதவ் உணவை கையில் எடுத்து அவள் வாயருகே கொண்டு செல்ல, ஆழி அவனை முறைத்து பார்த்தாள். இந்த முறைப்பையெல்லாம் விட்டுட்டு தின்னுட்டு தெம்பா முறை, இப்ப வாய துற, எனக்கு வேலை இருக்கு என்றவனை அவள் இன்னும் முறைக்க, ஆதவ் இது வேலைக்காகாது என்று அவள் கன்னத்தை பிடித்து அழுத்த, அவள் வாய் தன்னால் திறந்து கொண்டது. தட்டில் இருந்த மொத்தத்தையும் ஊட்டி முடித்த ஆதவ், இது வயிறா இல்ல முதுமக்கள் தாழியாடி, இவ்வளோ பெருசா இருக்கு என்றவன் முகத்தில் கஷ்டப்பட்டு அங்கிருந்த பொம்மையை எடுத்து அவள் வீச, இந்த நிலைமையிலும் ஒத்துமர் அடங்கலடி என்று சிரித்தபடியே அவன் செல்ல, ஆழி போகும் அவனை எரித்து விடும் அளவு முறைத்து கொண்டிருந்தவள் கண்ணில் எதேச்சையாக அன்றைய செய்தித்தாள் பட, அதில் வந்த செய்தியை பார்த்து குழம்பி போனாள் ஆழினி. அவளை கடத்திய ஆள் கழுத்து வெட்டப்பட்ட நிலையில் இறந்து கிடந்த செய்திதான் அது. அத்தியாயம் 3. ஆழி தன் கையில் இருந்த செய்தித்தாளை கீழே வைத்துவிட்டு எழுந்து சுவற்றை பிடித்தபடி மெதுவாக தன் அறைக்குள் வந்தாள்.
அங்கு ஒரு ஓரமாக இருந்த மர டேபிளில் ஒரு குட்டி வெள்ளி விநாயகர் சிலை இருக்க, அதற்கு முன் சின்ன வெள்ளி விளக்கு இருந்தது. ஆழி மெதுவாக அங்கிருந்த தீப்பெட்டியை எடுத்து விளக்கை ஏற்றி ஒரு நிமிடம் கண்களை மூடி நின்றவள் பின் கண் திறந்து சுற்றி முற்றி பார்த்துவிட்டு அங்கு யாரும் இல்லை என்பது தெரிந்த பிறகு அந்த விநாயகர் சிலையை கையில் எடுத்து கீழ்ப்பக்கமாக அவள் கட்டை விரல் ரேகையை வைத்து அழுத்த சிலையின் அடிப்பாகம் அவள் கையோடு வந்தது. அதற்குள் இருந்து வாட்ச் போன்ற ஒன்றை எடுத்தவள் அதில் இருந்த சின்ன பட்டனை எடுத்த சிவப்பு நிறத்தில் சின்ன லைட் எரிந்து அணைந்தது. ஆழி இழுத்து ஒரு பெருமூச்சு விட்டு அந்த வாட்சை மீண்டும் அந்த சாமி சிலைக்குள் வைத்து பழையபடி மூடி விளக்கின் முன் இருந்தபடியே வைத்து விட்டு மெதுவாக தன் அறையை விட்டு வெளியே வந்தவள் மயக்கத்தில் கால் தடுமாறி கீழே விழப்போகும் நேரம் அவளை இடையோடு தாங்கி பிடித்தான் ஆதவ். ஹே, உனக்குதான் மப்பு இன்னும் தெரியல, அப்புறம் என்னத்துக்கு இங்கேயும் அங்கேயே தவழ்ந்துட்டு இருக்க? நீ ஒழுங்கா ரூம்ல படுக்க வேண்டியதானே என்றவன் கை இன்னும் அவள் இடுப்பிலேயே இருக்க ஆழி நிமிர்ந்து அவன் முகம் பார்த்து நின்றாள். ஏனோ இந்த 2 நாட்களாக ஆதவின் நடவடிக்கையில் அதிக மாற்றங்கள் தெரிந்தது அவளுக்கு. அதிகம் தன்னிடம் பேசாது பழகாது ஒதுங்கி செல்பவன் இப்பொழுது அவளிடம் அதிக உரிமையோடும் டீ போட்டும் பேசும் அளவுக்கு வந்து விட்டான். வெண்மதி எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் 2 நாட்களாக அவன்தான் ஆழி அருகில் இருந்து கண்ணை இமை காப்பது போல் பார்த்து கொண்டிருக்கிறான். ஏன் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான் என்று ஆழிக்கு விளங்கவில்லை. ஆனால் அவள் மீதான அவன் பார்வை மாறி இருந்ததை அவளால் நன்கு உணர முடிந்தது. இது அவனுக்கு மட்டுமல்ல, தனக்கும் பிரச்சனையை உருவாக்கும். இதற்கு என்ன செய்யலாம் என்று ஆழி யோசித்தாள். இப்ப நீங்க சொன்ன இந்த டயலாக் எல்லாத்தையும் என் இடுப்புல இருந்து கையை எடுத்துட்டு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன் மிஸ்டர் ஆதவ். சொல்லலாம் தான் மிஸ் ஆழினி, பட் நீங்க கீழே விழுந்துட்டீங்கன்னா என்ன பண்றது சொல்லுங்க? அதோட இது கொஞ்சம் நல்லாவும் இருக்கு என்று ஒரு மாதிரி இழுக்க ஆழி அவனை மீண்டும் முறைக்க, கிரிப் இருக்குன்னு சொல்ல வந்த மேடம் என்று ஆதவின் கையை தட்டிவிட்ட ஆழி வெளியே நகர அவள் கையை பிடித்து கொண்டான் ஆதவ். ஏய், உன்னை போய் ரெஸ்ட் எடுக்க சொன்னா எங்க போற நீ? சாப்பிட்ட இல்ல, இந்த மருந்து போட்டுட்டு போய் மரியாதையா படு என்றவனை அவள் கிஞ்சித்தும் மதிக்காமல் மீண்டும் அங்கிருந்து நகர இந்த முறை ஆதவுக்கு கோபம் வந்து விட்டது. ஏய், சொல்லிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு போற, அப்படி எங்க தாண்டி போற என்று ஆதவ் கோபத்தில் கத்த ஆழி திரும்பியவனை பார்த்தாள். பாப்பாவை பார்க்கணும் என்று அமைதியாக சொல்ல ஆதவ் ஒரு நிமிடம் இமைக்காமல் அவளை பார்த்தவன், இலாக்கு ஒன்னும் இல்லைன்னு நான் தான் சொன்னேன் இல்ல, அவ நல்லாதான் இருக்கா, நீ போய் ரெஸ்ட் எடு. எனக்கு பாப்பாவை பார்க்கணும், நான் சாப்பிட்டேன், ஆனா குட்டி சாப்பிட்டுச்சா இல்லையான்னு தெரியல என்றவளை என்ன சொல்வதென்று ஆதவுக்கு புரியவில்லை. நான் தெரியாம தான் கேக்குறேன், உனக்கே நிலா மேல இவ்ளோ அக்கறை இருக்கும் போது அவளை பெத்த அப்பனா எனக்கு இருக்காதா? அதெல்லாம் அவ நல்லா சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு தான் இருக்கா, நீ அதை பத்தி எல்லாம் யோசிக்காத என்றவனை ஆழி நம்பாத பார்வை பார்க்க ஆதவ் இழுத்து மூச்சு விட்டவன், சரி நான் போய் தான் சொல்றேன். 2 நாளா நீ இல்லாம அவ ரொம்ப அழுதுட்டே இருந்தா, சாப்பிட மாட்டேன்னு ஒரே அடம். அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு அம்மாவும் முகிலும் தான் அவளை பாத்துக்கிறாங்க. டாக்டர் உனக்கு உடம்பு சரியாக இன்னும் எப்படியும் 2-3 நாள் ஆகும்னு சொன்னாங்க. அதான் பாப்பாவை உங்ககிட்ட விடல. போதுமா? இப்ப நீ போ, இன்னும் 2-3 நாள் தானே, நானும் அம்மாவும் நிலாவை பாத்துக்கிறோம். நோ நீட் சார், ஐம் ஓகே. நோ, நானே பாப்பாவை பாத்துக்கிறேன். அதுக்கு தானே மாசம் சம்பளம் தரீங்க, வாங்குற சம்பளத்துக்கு நான் வேலை பார்த்து தானே ஆகணும் என்று வேண்டுமென்றே அவனை வார்த்தையால் அடித்தவள் அங்கிருந்து நகர, நான் கொடுக்கிற பணத்துக்காக தான் நீ என் குழந்தைய பாத்துக்கிறியா ஆழி என்றவனை சட்டென திரும்பி பார்த்தாள் ஆழினி. அவள் இந்த வீட்டுக்கு வந்த இந்த 1 வருடத்தில் ஆதவ் இன்றுதான் அவளை பேர் சொல்லி அழைக்கிறான். ஆழி அவனையே பார்த்திருக்க, சொல்லு ஆழி, பணத்துக்காக மட்டும்தான் நீ நிலா கூட இந்த வீட்ல இருக்கியா என்றதற்கு அவளிடம் பதில் இல்லாமல் போக அவள் அமைதியாக இருந்தாள். பதில் இல்ல இல்ல, நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல ஆழி, பிகாஸ் ஐ நோ நிலாக்கும் உனக்கும் நடுவுல
பணம் மட்டும் இல்ல, வேற எதுவும் வராது. உன்னோட உயிரை விட நிலாதான் உனக்கு இம்பார்ட்டன்ட். அன்னைக்கு அந்த நிலைமையிலயும் உன் நெஞ்சோட குழந்தைய நீ விடாம கட்டிக்கிட்டு இருந்ததுலயே எனக்கு புரிஞ்சு போச்சு. சோ தேவையில்லாம என்ன வெறுப்பேத்த இப்படி எல்லாம் சொல்லாத. இப்போ உனக்கு என்ன, நிலாவதான பாக்கணும், அவ்வளவுதானே என்றவன் அவளை இரு கைகளில் தூக்கி கொண்டான். என்ன பண்றீங்க, கீழே விடுங்க என்ன என்று அவள் சத்தம் எல்லாம் அவன் காதில் விழாதது போல் அவளை தூக்கி கொண்டு நிலா இருந்த அறைக்கு செல்ல அவன் ஆழியை தூக்கி கொண்டு செல்வதை பார்த்த வெண்மதியும் முகிலும் சந்தோஷத்தில் ஐஃபை அடித்துக் கொண்டனர். டே முகில், சீக்கிரம் இந்த கல்யாணத்தை முடிக்கணும். கொஞ்சம் விட்டாலும் மறுபடியும் 2 வேதாளமும் முருங்க மரம் ஏறிடும். சீக்கிரம் நாள் பாருடா என்று வெண்மதி முகிலை விரிட்ட, மா நீங்க வேற சும்மா இருங்கம்மா, இதுல அவசரப்பட்டு எதுவும் செஞ்சா அப்புறம் முதலுக்கே மோசமாகிடும். ஆதவ் கொஞ்சம் மாறி இருக்கான், அது தெளிவா தெரியுது. ஆனா அந்த அது ஆழம் இல்ல. ஆழி மேடம் மனசுல ஒன்னும் இல்ல போலயே, எப்படி வெறப்பா பேசிட்டு போகுது பாருங்க. சோ இதுல சட்டுன்னு நம்ம ஒன்னும் பண்ண வேணாம். முதல்ல நான் ஆதவ் கிட்ட விட்டு போட்டு மேட்டர் என்னன்னு தெரிஞ்சுட்டு வரேன். அப்புறம் நம்ம ஆபரேஷன் ஆதவ் ஆழியை ஸ்டார்ட் பண்ணலாம் என்ற முகில், எப்படியும் ஆதவ் ஆழி கல்யாணம் நடக்கணும் கடவுளே என்று மனதார இறைவனிடம் வேண்டிக் கொண்டான். அடுத்த 3 நாட்கள் அமைதியாக கழிய ஆழினி முழுமையாக தேறியிருந்தாள். காலையில் ஆதவ் ஆபீஸிற்கு சென்றிருக்க நிலாவுடன் விளையாடி கொண்டிருந்தாள் ஆழி. தன் போன் மணி அடிக்க அதை எடுத்து பார்த்தவள் புருவத்தில் யோசனை முடிச்சுகள் விழ போனை அட்டெண்ட் செய்து ஹலோ என்றதும் அந்த பக்கம் நக்கலாக சிரிக்கும் சத்தம் கேட்டது. என்ன மிஸ் ஆழினி மேடம், 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் உங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டீங்க போல. ஆழி இஸ் பேக்னு சொல்ற அளவுக்கு பயங்கர சம்பவம் செஞ்சிருக்கீங்க என்று அந்த போன் ஆசாமி சிரிக்க ஆழி அமைதியாக இருந்தாள். என்ன ஆழி மேடம், பேச்சையே காணும். நீங்கெல்லாம் பெரிய ஆளு, எங்க கிட்ட எல்லாம் பேசுவீங்களா? ஆனாலும் மேடம், ஒரு கடத்தலுக்கு போய் நீங்க இப்படி அந்த ஆளு நடு ரோட்ல கொண்டு போட்டிருக்க வேணாம். எங்க பாக்கணும் என்று ஆழி ஒரே வார்த்தை கேட்க, என்ன கேட்ட நீ? எனக்கு புரியல. நீ எதுக்கு என்ன பாக்கணும் என்று அவன் குறுக்கு கேள்வி கேட்டான். எனக்கு உன்னை பாக்கணும்னு சொல்லல, உனக்கு என்ன எப்ப பாக்கணும்னு கேட்டேன். அதுக்காகத்தான் ஸ்கூல் பிள்ளை மாதிரி போன் பண்ணி என்ன மிரட்டுறேன்னு காமெடி பண்ணிட்டு இருக்க. சொல்லு, எங்க வரணும் என்று ஆழி அலட்சியமாக கேட்க, நீ ரொம்ப புத்திசாலிதான். ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்பாட் பிக்ஸ் பண்ணிட்டு உனக்கு சொல்றேன் என்றவன் போனை கட் செய்து விட ஆழி திரும்பி நிலாவை ஒரு பார்வை பார்த்து விட்டு தன் மெயில் இன்பாக்ஸை ஓபன் செய்து பார்த்தவள் இதழோரம் ஏளன புன்னகை. அடுத்த விநாயகர் சிலைக்குள் இருந்த வாட்சை எடுத்து கையில் கட்டி கொண்டு குழந்தை நிலா நல்ல உறக்கத்தில் இருக்க வெண்மதியிடம் கோவிலுக்கு போவதாக சொல்லிவிட்டு வெளியே சென்றாள் ஆழினி. சென்னைக்கு சற்று ஒதுக்குப்புறமாக இருந்தது அந்த 9 மாடி அபார்ட்மெண்ட். லிப்டில் ஏறி 9வது மாடிக்கு சென்ற ஆழி அங்கு யாரும் தன்னை கவனிக்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு அங்கு கடைசியில் இருந்த பிளாட் வாசலில் கதவு முன் வந்து நின்று அங்கிருந்த பிங்கர் பிரிண்ட் சென்சார் லாக்கில் அவள் விரலை வைத்து அழுத்த அந்த கதவு சற்றென திறந்து கொண்டது. அவள் வீட்டுக்கு உள்ளே சென்ற அடுத்த நிமிடம் அவளை வந்து கட்டி கொண்டது 4 கைகள். How are you ஆழி என்று இருவரும் ஒரே நேரத்தில் கேட்க ஆழி மெல்லியதாக சிரித்து I'm good என்றார். சொல்லு ஆழி, என்ன விஷயம்? இன்னும் 6 மாசம் ஆகலையே, அதுக்குள்ள எதுக்கு சிக்னல் கொடுத்த? அதோட இந்த வீட்டுல மீட் பண்ணலாம்னு வேற மெயில் பண்ணி இருந்த, அப்படி என்ன அவசரம்? என்ன ஆச்சு? அவசரம் ஒண்ணு இல்ல மீரா, ஒரு சின்ன அவசியம், அதான் உங்களை கூப்பிட்டேன் என்ற ஆழி ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்து அங்கிருந்த டேபிளில் மீது வைத்து அந்த கடத்தல்கார இறந்த செய்தி மீது விரல் வைத்து, ஐ நோ இத நீங்க செய்யல, பட் ஐ வாண்ட் டு நோ என்றவளை கேள்வியாக பார்த்தாள் சைத்ரா. இது யாரு ஆழி என்று கேட்ட சைத்ராவிடம் நடந்ததை ஆழி சொல்ல, உனக்கு இத நாங்க செய்யலன்னு தெரிஞ்சு போச்சு, சோ இப்ப உனக்கு என்ன தெரியணும் ஆழி என்று கேட்டாள் மீரா. எனக்கு போன் பண்ணி மிரட்ட ட்ரை பண்றவன் இந்த நாயை நான் தான் போட்டேன்னு சொல்றான், பட் இத நான் செய்யல, அது அவனுக்கும் தெரியும்னு எனக்கு புரியுது,
பட் இத ஒரு ரீசன் வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ண ட்ரை பண்றான். சோ இந்த கொலைய நம்ம பண்ணலன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கோம், அண்ட் நம்ம பத்தியும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கோம். அப்படிதானே ஆழி? நம்ம பத்தி இல்ல சைத்ரா, என்ன பத்தி மட்டும்தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுவும் கூட முழுசா இல்ல. முழுசா என்ன பத்தி தெரிஞ்ச நான் இருக்க திசை பக்கம் வர தைரியம் கூட அவனுக்கு வராது. சும்மா இது சின்ன லீடு கிடைச்சிருக்கு போல, அத வச்சு ஏதோ பிளான் பண்றான். ஓகே ஆழி, இப்ப அவனை பத்தி என்ன தெரியணும்? A to Z மீரா, I want his full history என சைத்ராவும் மீராவும் ஆழியை பார்க்க அவள் அசால்ட்டாக தோலை குலுக்கினாள். அவன் உன்னை எங்க வர சொன்ன ஆழி? இங்க பக்கத்துல இருக்க குடோனுக்கு. ஓகே கிளம்பு என்ற மீராவும் சைத்ராவும் ஆழியிடம் இருந்தது போலவே இருந்த வாட்சை கையில் கட்டிக்கொண்டு லேப்டாப்பையும் எடுத்துக்கொள்ள மூவரும் ப்ளூடூத் ஹெட்செட்டை காதில் மாட்டிக்கொண்டு அந்த குடோனுக்குள் கிளம்பினர்.